நேயர்களுக்கு எமது வணக்கமும் மனங்கனிந்த நல்வாழ்த்துக்களும். ஒவ்வொரு நாளும் நமக்காக காத்து கொண்டிருக்கிறது. நாம் செய்யக்கூடிய செயல்கள் எதிர்காலத்தில் அது நமக்கும் அடுத்து வரக்கூடிய இளைய சமூகத்திற்கும் ஒரு வழிகாட்டுதல் செய்யக்கூடிய அளவிற்கு நாம் ஆலோசனை செய்தோம் என்றால் நிச்சயமாக எல்லா செயல்களுமே வெற்றி பெறும். இதற்கு தன்னம்பிக்கை ஒன்றுதான் சரியான வலுவான ஆதாரம். அந்த தன்னம்பிக்கையை மனதில் வளர்த்து கொள்ள வேண்டும் என்றால் மன ஒற்றுமை மிகவும் அவசியம். இப்போ வாழ்க்கை என்று எடுத்துக்கொண்டால் எல்லோருக்கும் அதுதான் இப்போ மிகப்பெரிய ஒரு சவாலா இருக்குங்க. வாழ்க்கை தான். அதை எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் பார்த்தலாம் ஒரு கை அப்படின்னு சொல்லி அதை சவாலா ஏற்றுக்கொள்ள வேண்டுமே தவிர துவண்டு போயிட்டு மூளையில உட்கார்ந்து அழுறதோ கவலைப்படுறதோ வழியே இல்லைன்னு சொல்லி விழி பிதுங்கி நிற்கிறதோ இல்லை. ஆனா வாழ்க்கைக்கு பல பாதைகள் உண்டு. நம்மால என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி நாம தீர்மானிக்கும் பொழுது நிச்சயமா அதற்கு நமக்கே நிறைய யோசனைகள்லாம் வரும். எனக்கு தெரிஞ்சுங்க, வாழ்க்கையில கணவன் மனைவி இவங்க 2 பேர் தான் சரியான கதாபாத்திரம். இந்த கணவன் மனைவி அப்படிங்கிற இந்த 2 கதாபாத்திரம் எடுக்கக்கூடிய இந்த தீர்மானங்கள் இவங்க தான் சமூகத்தினுடைய அடித்தளம். ஒரு சமூகம் இன்னைக்கு அமைதியா இருக்கு, அழகா இருக்கு, அமைதியா இருக்கு அப்படின்னு சொன்னா அதற்கு ஒரே ஒரு அடித்தளம் யாருன்னு சொன்னா ஒவ்வொரு வீட்டில் இருக்கக்கூடிய கணவன் மனைவி இவங்க 2 பேருக்குள்ள இருக்கக்கூடிய மனம் இருக்கு பாருங்க, அது ஒற்றுமை. அந்த மன ஒற்றுமை தான் சமூகத்தை மட்டும் இல்லைங்க, இந்த நாட்டுக்கே மிகப்பெரிய ஒரு வெளிச்சத்தையும் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சவால் யார் அப்படின்னு சொன்னா கணவன் மனைவி அப்படிங்கிற 2 கதாபாத்திரம். எனக்கு தெரிஞ்சு குழந்தைகளை நல்லபடியா வளர்த்து ஒரு சிறந்த மனிதனா இந்த சமூகத்துக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஆளுமையும் இவங்க தான். இவங்களுக்கு அடுத்தது பள்ளியில வேலை செய்யற ஆசிரியர்கள் 2வது பெற்றோர்கள். அவங்க கிட்ட படிக்கக்கூடிய பிள்ளைகள் எல்லாமே அவங்க சொந்த பிள்ளைகளா பார்த்து, ஐயோ நம்ம கிட்ட படிக்கிற பிள்ளைகளாச்சு, இவங்களை எதிர்காலம் நம்ம கிட்ட தானே இருக்குன்னு சொல்லி ஒரு பொறுப்புணர்ச்சியோட ஆசிரியர் பெருமக்கள் 2வது பெற்றோர்களா இருந்து வழிநடத்துதல் செய்யும். இவங்க 2 பேர் தான் சமூகத்தினுடைய கால கண்ணாடிகள், பெற்றோர்களும் ஆசிரியர் பெருமக்களும். இதுல பாத்தீங்கன்னா கணவன் மனைவி சொல்றாங்க. எனக்கு தெரிஞ்சு நான் கல்லூரியில வேலை செய்யும் பொழுது ஒரு கணவன் மனைவி வந்திருந்தாங்க. அதுல அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் படிச்சா. நான் காலேஜ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது அட்மிஷனுக்காக அந்த பொண்ணு வந்தா. 3 வருஷம் படிச்சா. அப்ப நான் அந்த காலேஜில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். கம்ப்யூட்டர் பயிற்சி நல்லபடியா அவ படிச்சுட்டு மேரேஜ் பண்ணிக்கிட்டா. அதுக்கப்புறம் அவ சொன்னா கம்ப்யூட்டர் பள்ளி நான் வைக்கணும், அதுக்கான பயிற்சி நான் எடுக்கணுங்கன்னு சொல்லி தன்னுடைய கணவர்கிட்ட சொன்னான். உடனே கணவர் என்னன்னா, சரிம்மா செய்யலாம், கம்ப்யூட்டர் பயிற்சி தானே, எத்தனை வருஷம் நீ எடுக்கணும்னு கேட்டேன். நான் 1 வருஷம் பயிற்சி எடுத்துக்கிறேங்க, ஆனா அந்த படிப்பு படிச்சிருக்கேன், ஆனால் மறுபடியும் நான் பயிற்சி எடுக்கணும் அப்படின்னு சொன்னான். உடனே அவர் 1 வருஷம் அதற்கான பணம் கட்டி கம்ப்யூட்டர் பயிற்சி கொடுத்தார். நல்லா பயிற்சி எடுத்தவர் சொன்னா, நான் கம்ப்யூட்டர் ஒரு அறையில அலுவலகம் மாதிரி மாத்தி மற்ற குழந்தைங்களுக்கும் அந்த பயிற்சி தரணுங்க அப்படின்னு சொன்னான். உடனே கணவர் சொன்னாரு, அதுக்கு என்ன, நீ படிச்சு முடிச்சதும் மற்றவங்களும் பயன்பெறணும் அல்லவா, நீ மற்றவங்களுக்கு பயிற்சி தரணும்னா நிச்சயமா செய்யணும்னு சொல்லி அதற்காக ஒரு அலுவலகம் அமைச்சு 50 கம்ப்யூட்டர் வாங்கி தன்னுடைய மனைவிக்கு கொடுத்தார். இப்ப அந்த 50 கம்ப்யூட்டர் செட்டா அமைச்சு 50 குழந்தைங்க 100 குழந்தைங்க இன்னைக்கு தினமும் கம்ப்யூட்டர் பயிற்சி எடுக்கிறாங்க. இப்போ மற்றவங்களுக்கு அவங்க பயிற்சி கொடுக்குறாங்க, அதே சமயத்துல ஒரு குறிப்பிட்ட வருமானமும் வீட்டுக்கு கிடைக்கும். அப்போ மனைவியை தட்டி கொடுத்து ஊக்கப்படுத்தி அவங்க திறமையை மதிச்சு அவரு செய்த அந்த மிகப்பெரிய ஒரு சவால் மிக்க ஒரு சாதனை இன்னைக்கு 2 பேருக்கும் ஒரு பொருளாதாரத்தை ஒரு வாழ்க்கைக்கு கொடுக்குது. மனைவியும் பாதி சமுக்குறாங்க. அப்போ மனைவி கஷ்டப்படணும், தான் முன்னேறி வரணும், தான் இதெல்லாம் செய்யணும்னு செய்யறாங்க. அவங்க யாருக்காக செய்யறாங்க? நம்ம பிள்ளைங்களுக்காகவும் நம்ம குடும்ப பாரத்தை குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவங்க செய்யறாங்க. அதை உணர்ந்த கணவர்
கண்டிப்பா அது வந்து செய்து கொடுத்தாரு. இன்னைக்கு அவங்க நல்லபடியா இருக்காங்க. மாலையில வந்து 5 மணிக்கு ஆபீஸ் விட்டு கணவர் வருவாரு. கம்ப்யூட்டர் செக்ஷன்ல இருக்க இவங்க கணவரை அங்க உட்கார வச்சுட்டு வீட்டுக்கு போவாங்க சமைக்கிறதுக்கு. ஆனா அவர் வரும்பொழுது வெறும் கையோட வர மாட்டாருங்க. அவங்களுக்கு பிடிச்ச முல்லைப்பூ வாங்கிட்டு வருவார். நான் பார்த்துருக்கேன். நான் கம்ப்யூட்டர் பயிற்சி எடுத்தேன் 1 வருஷம் அவங்க கிட்ட. அப்போ தன்னுடைய கணவர் தான் எனக்கு எல்லாமே கம்ப்யூட்டர்லாம் வாங்கி கொடுத்தாரு, அலுவலகம் அமைச்சு கொடுத்தாரு. இன்னைக்கு நான் நல்லா இருக்கேன். மற்ற பிள்ளைங்களுக்கும் நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேங்க. முழு காரணமே என்னுடைய ஹஸ்பண்டு தான் அப்படி மகிழ்ச்சியோடு சொல்லுவாங்க. ஆனா ஆபீஸ் விட்டு அவர் வரும்பொழுது வெறும் கையோட வந்ததே நான் பார்த்ததில்லை. 1 வருஷம் அங்கதான் நான் பயிற்சி எடுத்தேன். கையில முல்லைப்பூவோட வருவாரு, சாப்பிட பொருளெல்லாம் வாங்கிட்டு வருவாரு. தான் மனைவி காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் கம்ப்யூட்டர் பயிற்சி தராங்களேன்னு சொல்லி அங்க வந்ததும் காஃபி டிஃபன் எல்லாமே வாங்கியும் கொடுப்பாரு. சாயந்தரம் 5 மணில இருந்து நைட்டு 9 மணி வரைக்கும் அவர் அந்த செக்ஷனை பார்த்துக்குப்பாரு. அந்த அம்மா வீட்டுக்கு போயிட்டு சமையல். இதுதாங்க வாழ்க்கையோட தத்துவம். மன ஒற்றுமை. மனைவி வந்து என்ன செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க கூடவே இருந்து ஆக்கப்படுத்தி அவங்கள கை கோர்த்து அழைத்து போனா நிச்சயமா அந்த வாழ்க்கை வந்து வெல்லும். அதே மாதிரிதான் பிள்ளைகளுடைய எதிர்காலமும் வந்து பேரண்ட்ஸ் கிட்ட இருக்கு. பேரண்ட்ஸ் கிட்ட மட்டும் இல்ல, ஒரு நல்ல பள்ளியில அந்த குழந்தைங்களை படிக்க வச்சாலும் நிச்சயமா அந்த குழந்தைங்க ஒரு சிறப்பான எதிர்காலத்தை சந்திப்பாங்க. இட் இஸ் த ட்ரூ பேரண்ட்ஸ். நான் வந்து காலேஜில் ஒர்க் பண்ணும்போது சொல்றேன், பேரண்ட்ஸ் மட்டுமல்ல ஆசிரியர்களும் சிறந்த பெற்றோர்கள் தான். ஆனா அதை வந்து நாங்க எப்படி சொல்றோம்னா, காலேஜில் வந்து அசம்பிளில எல்லாம் வந்து பேசும்பொழுது மாணவர்களுடைய நான் கவனிப்போம். அவங்களுக்கு இருக்கக்கூடிய உண்மையான ஆற்றலை நாங்க தெரிஞ்சவனா, இட் இஸ் த ட்ரூ பேரண்ட்ஸ் should also take care of their children and make culture of the citizens of the country by giving good education in the right institution. நல்ல ஒரு இன்ஸ்டிடியூட் வந்து என்ன செய்வாங்கன்னா, ஸ்பெஷலி எதிர்காலத்தை பிள்ளைகளுக்கு உருவாக்கி தரதுல அவங்க கண்ணும் கருத்துமா இருப்பாங்க. ஒரு நல்ல இன்ஸ்டிடியூட்டை பார்த்து குழந்தைங்களுக்கு கல்வியை வந்து போதிக்க வேண்டியது ஒவ்வொரு பேரண்ட்ஸோடைய கடமை. The good education in the right institution is the best quality to women students for when education is a must-in makes time. One thing I want to say, our college manager is towards taking care of the students in all respect their men as charted out so many plans for the benefit of the students future and for the all round development in our college, in our homes. ஹோமா இருந்தாலும் சரி, டெவலப்மெண்ட் மைண்டோட பேரண்ட்ஸும் டெவலப்மெண்ட் மைண்டோட ஆசிரியர்களும் ஆசிரியர்கள் ஸ்டூடெண்ட்டுக்கும் பேரண்ட்ஸ் பிள்ளைகளுக்கும் இவங்க முழுமையான பொறுப்பை ஏற்றுக்கொள்ளும் பொழுது ஒரு குட் சிட்டிசனை நம்ம வந்து எல்லாருமே இந்திய நாட்டில் பிறந்த ஒரு இந்திய குடிமகன் சிட்டிசன்ஸ் அவங்க வந்து குட் எஜுகேஷனை கொடுத்தா நிச்சயமா வாழ்க்கையில சிறப்பான எதிர்காலத்தை பிள்ளைகள் பெறுவார்கள். சிறப்பான ஒரு வாழ்க்கையை பெற்றோர்கள் அவர்களுக்கு கற்றுத்தர வேண்டும் என்பது என்னுடைய அன்பு வேண்டுகோளாக இன்றைக்கு ஒரு நல்ல பாட்டு. இந்த நல்ல பாட்டுல பாத்தீங்கன்னா ஒரு அற்புதமான பழைய பாடல் தான். அந்த பாட்டிலேயே நீங்க எவ்வளவு பொருள் வருதுன்றத உங்களுக்காக இந்த பாட்டை நாங்க வழங்க இருக்கிறோம். இந்த பாட்டோடு உங்களோட நான் சந்திக்கிறேன் மீண்டும்.